டீ குடிப்போம். டீயா? இந்த வெயில டீயா? ஏன் நாங்க டீ குடிக்காம வாழ மாட்டோமா? செத்து போயிருவோம். நாங்க டீங்கிறது வந்து ரெஃப்ரெஷ்மெண்ட்காக குடிக்கிறது. காலையில குடிக்கலாம், ஈவினிங் குடிக்கலாம், இது குடிக்கிறதுக்கு ஒரு டைம் இருக்கு. டீ 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 டீனா என்ன டீயாவா வாழ போறீங்க நீங்க? நான் வாங்கி தரேன், பாப்பலாம். அது அடிக்கடி டீ காஃபி குடிக்கிறீங்களா? அப்போ டீ அண்ட் காஃபி லவர்ஸ் உங்களுக்கு தான் இந்த வீடியோ. ஃபர்ஸ்ட் டீ லவர்ஸ் கவனிச்சுக்கோங்க. டீல நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு. மேலும் கேட்டகின், எல்தியோனின் அண்ட் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் கஃபைன் இருக்கு. இந்த கேட்டகின் நம்ம மைண்ட்ல இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸை வந்து கம்மி பண்றதுக்கு வந்து இது ஹெல்ப் பண்ணும். எல்தியோனின் ஒரு காமிங் எஃபெக்டை வந்து நம்ம பாடியில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். கஃபைன் நம்ம பாடியை வந்து பூஸ்டப் பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ இதனால தான் நம்ம டீ குடித்தா ஒரு ரீஃப்ரெஷிங் ஃபீலிங் வந்து நமக்கு கிடைக்கும். ஒரு கப் ஆஃப் டீயில் 20 to 25 mg கஃபைன் இருக்குது. ஸோ இது வந்து நம்ம பாடியில் வந்து ஒரு மைல்டு ஸ்டிமுலண்டாக தான் ஆக்ட் ஆகும். டெம்பரரியாக தான் நமக்கு அந்த ரீஃப்ரெஷிங் ஃபீலிங் வந்து கிடைக்கும். செகண்ட், காஃபி லவர்ஸ்க்காக காஃபிலையும் ஸ்ட்ராங் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு. 1 கப் ஆஃப் காஃபியில் 90 to 95 mg கஃபைன் இருக்கு. இது நம்ம பாடியில் இருக்கிற ஃபேட்டை வந்து கம்மி பண்ண. மோஸ்ட்லி வந்து ஃபேட்டி லிவர் கண்டிஷன் இருக்கிறவங்களுக்கு அந்த லிவரில் இருக்கிற ஃபேட்டை வந்து கம்மி பண்ணுறதுக்கு வந்து இது காஃபி ஹெல்ப் பண்ணுது. மேலும் நம்ம பாடியோட மெட்டபாலிசத்தை வந்து பூஸ்டப் பண்ணுறதுக்கு வந்து இந்த காஃபி ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ டீ அண்ட் காஃபி வந்து எடுக்கிறவங்க லிமிட்டடாக நீங்கள் வந்து குடிச்சிங்கன்னா அந்த ப்ராப்ளமே கிடையாது. பட் நீங்கள் வந்து டீ அண்ட் காஃபி அதிகமாக எடுக்கும்போது, லைக் ஒன் டே வந்து நீங்கள் 2 or 3 கப் ஆஃப் காஃபி வந்து எடுக்கும்போது இதனால உங்களுக்கு வந்து சைட் எஃபெக்ட்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மோஸ்ட்லி அசிடிட்டி ப்ராப்ளம் வரலாம், கான்ஸ்டிபேஷன் வரலாம், அல்சர் ப்ராப்ளம், கேஸ்ட்ரைட்டிஸ், டைஜஸ்டிவ் இஷ்யூஸ் வரலாம், இன்சோம்னியா, ஆன்சைட்டி, இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. டீ அண்ட் காஃபி குடிக்கிறவங்க இந்த ரூல்ஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட், நீங்கள் வந்து டெய்லி 1 or 2 கப்புக்கு மேலே வந்து டீ காஃபி குடிக்காதீங்க. செகண்ட், எம்டி ஸ்டொமக்கில் வந்து டீ காஃபி குடிக்கிறத வந்து ஸ்டாப் பண்ணிடுங்க. தேர்ட், ஈவினிங் 6 o'clock மேலே டீ காஃபி குடிக்கிறத வந்து ஸ்டாப் பண்ணுங்க. ஏன்னா ஈவினிங் நீங்கள் எடுக்கும்போது உங்களோட பிரெயின் வந்து ஆக்டிவ் ஆகும். ஸோ அதனால உங்களுக்கு ப்ராப்பர் ஸ்லீப் கிடைக்காது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.